கூடுதலத்தில் வந்தாச்சு, இறங்கியாச்சு, தளத்தில் இறங்கியாச்சு, கூடுதலத்தில் இறங்கி மூவ் ஆகிட்டுருக்கு. பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே கூடுதலத்தில் இறங்கியாச்சு, ரன்வேல் போயிட்டுருக்கோம். மேலே இருந்து பூமிக்கு வந்து ரன்வேல இறங்கி போயிட்டுருக்கோம். ஜெயிச்சிட்டோம். ஓகே ஓகே, சிறப்பான அனுபவம். நன்றி, வணக்கம். விமானம் வந்து பெங்களூர் கிட்ட வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 5 நிமிட பயணத்தில் பெங்களூர் ஏர்போர்ட் வந்துடுவோம். கீழே இறங்கிட்டுருக்கு, மேலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போ அந்த கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் தெரியும். மேலே மேகத்துக்குள்ளே போயிருந்தோம். இப்போ அப்படியே கீழே கொஞ்சமாக வந்து கீழே பூமியில் வீடுகள்லாம் தெரியறதுக்கு ஆரம்பிக்கு. ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம். 52 நிமிட பயணம் சேலத்தில் ஆரம்பித்து பெங்களூர் வர்றதுக்கு ஒரு 50 நிமிஷம் ஆகிருக்கு. இன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2:20க்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு 2 மணிக்கு எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ இன்னும் சுருக்கமாக சொன்னால் ஒரு 30 நிமிஷம் பயணம் இது வரைக்கும் ஆகிருக்கு. ஃப்ளைட் எடுத்தது 2 மணிக்கு, இப்போ 2:25 கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். ஒரு 40 நிமிஷம் பயணத்தில் நம்ம பெங்களூர் ட்ரெயினில் வர்றாப்புல இருந்தாவோ பஸ்ஸில் வர்றாப்புல இருந்தாவோ ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். அதை ஒரு 40 நிமிஷத்தில் நம்ம விமானத்து மூலிமா வந்து சேர்ந்துடலாம். தொழிலதிபர்கள் பணக்காரரெல்லாம் எதுக்காக இந்த விமானத்தை எடுக்கிறாங்கன்னா நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக, அந்த நேரத்தை பயன்படுத்தி அதில் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த விமான பயணத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. நம்மளும் வருமானம் அதிகப்படுத்துறதுக்காகவும் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி நேரத்தை மிச்சப்படுத்த தெரியணும். வாய்ப்பை பயன்படுத்திய வின்னர் டீம் நண்பர்கள் அருணகிரி, ரமேஷ், ராஜேந்திரன், ஸ்ரீதரன், ராஜதுரை, செங்கோடன் மற்றும் எனர்ஜி டீம் கோபாலகிருஷ்ணன் சார், செல்வராஜ் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அனைவரும் இதே மாதிரி எல்லாம் கலந்துக்கணும், ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள். வணக்கம் திருப்பூர் வின்னர் டீம். அருணகிரி, ரமேஷ், ராஜேந்திரன், ஸ்ரீதரன், ராஜதுரை மற்றும் செங்கோடன். எனர்ஜி டீம்லேருந்து கோபால் சார், செல்வராஜ் சார், 7 பேருமே இப்போ சேலம் டு பெங்களூர் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. மேகத்துக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். வித்தியாசமான அனுபவம். கிட்டத்தட்ட ஒரு பிரம்மலோகத்தில் போகிற மாதிரி, பழைய திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் அந்த மாதிரி படத்தில் தான் வந்து இந்த மாதிரி மேகத்துக்கு மேலே கடவுளெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள்லாம் வந்து ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இந்த மேகக்கூட்டத்துக்கு மேலே ஃப்ளைட் போயிட்டுருக்கு. கீழே அதில் வீடியோ தெரியுது. அடுத்த முறை நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷ அனுபவம் இருக்குது. கொஞ்சம் டீமை டெவலப் பண்ணி வர்ற வருமானத்தில் ஃப்ளைட்டில் வர்றதுக்கு தயாராகுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அருணகிரி, ரமேஷ், நமக்கு ஸ்ரீதர் இருக்கார், செங்கோடன் இருக்கார். பின்னால் வந்து கோபால் சாரும் செல்வராஜ் இருக்காருங்க. ஸ்ரீதர் சார் கொஞ்சம் திரும்புங்க இந்த பக்கம். ஸ்ரீதர் சார், ஓகே, கை காமிங்க. ஓகே, இந்த பக்கம் செங்கோடன் இருக்கார், ஸ்ரீதர், ரமேஷ், அருணகிரி. பின்னால் வந்து நம்ம சார் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கோம். பஞ்சு மூட்டையாட்ட மேகங்கள் அடர்ந்து பறந்து விரிந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விமான பயணம் மிக எளிது. கிரீன் அட்வென்ச்சர் மூலிமா அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு.
வாய்ப்பை பயன்படுத்தி அனைவருக்கும் நன்றி. வரும் காலங்களில் நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சந்தோஷம் அனுபவிக்க அன்புடன் வேண்டுகிறோம், விரும்புகிறோம். கிரீன் அட்வென்ச்சர் திருப்பூர் வின்னர் டீம். விமான கூடுதலத்தில் வந்தாச்சு, இறங்கியாச்சு, பழத்தில் இறங்கியாச்சு, ஊடதளத்தில் இறங்கி மூவ் ஆகிட்டு இருக்கு. பெங்களூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஊடதளத்தில் இறங்கியாச்சு, ரன்வேல போயிட்டுருக்கோம். மேலே இருந்து பூமிக்கு வந்து ரன்வேல இறங்கி போயிட்டுருக்கோம். ஜெயிச்சிட்டோம். ஓகே ஓகே, சிறப்பான அனுபவம். நன்றி, வணக்கம். வணக்கம் திருப்பூர் வின்னர் டீம். அருணகிரி, ரமேஷ் ராஜேந்திரன், ஸ்ரீதரன், ராஜதுரை மற்றும் செங்கோடன். எனர்ஜி டீம்லேருந்து கோபால் சார், செல்வராஜ் சார், 7 பேருமே இப்போ சேலம் டு பெங்களூர் ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. மேகத்துக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். வித்தியாசமான அனுபவம். கிட்டத்தட்ட ஒரு பிரம்மலோகத்தில் போகிற மாதிரி, பழைய திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் அந்த மாதிரி படத்தில் தான் வந்து இந்த மாதிரி மேகத்துக்கு மேலே கடவுளெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள்லாம் வந்து ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இந்த மேகக்கூட்டத்துக்கு மேலே ஃப்ளைட் போயிட்டுருக்கு. கீழே அதில் வீடியோ தெரியுது. அடுத்த முறை நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷ அனுபவம் இருக்குது. கொஞ்சம் டீமை டெவலப் பண்ணி வர்ற வருமானத்தில் ஃப்ளைட்டில் வர்றதுக்கு தயாராகுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அருணகிரி, ரமேஷ், நமக்கு ஸ்ரீதர் இருக்கார், செங்கோடன் இருக்கார். பின்னால் வந்து கோபால் சாரும் செல்வராஜ் இருக்காருங்க. ஸ்ரீதர் சார் கொஞ்சம் திரும்புங்க இந்த பக்கம். ஸ்ரீதர் சார், ஓகே, கை காமிங்க. ஓகே, இந்த பக்கம் செங்கோடன் இருக்கார், ஸ்ரீதர், ரமேஷ், அருணகிரி. பின்னால் வந்து நம்ம சார் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரமாக வந்திருக்கோம். பஞ்சு மூட்டையாட்ட மேகங்கள் அடர்ந்து பறந்து விரிந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விமான பயணம் மிக எளிது. கிரீன் அட்வென்ச்சர் மூலிமா அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. வாய்ப்பை பயன்படுத்தி அனைவருக்கும் நன்றி. வரும் காலங்களில் நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சந்தோஷம் அனுபவிக்க அன்புடன் வேண்டுகிறோம், விரும்புகிறோம். கிரீன் அட்வென்ச்சர் திருப்பூர் வின்னர் டீம். ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். ஏர்போர்ட்லேருந்து அங்கே சாப்பிட்டு, அது மிகப்பெரிய ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. சேலத்தில் பார்த்தது சின்ன ஏர்போர்ட்டு. அங்கே நம்ம ஊர் பெங்களூர் பார்க்க போகிறது மிகப்பெரிய லெஜண்ட் ஏர்போர்ட். அங்கே 1 hour சுற்றி பார்த்துட்டு 4 மணிக்கு பஸ் வரும். இஸ்கான் டெம்பிள், கிருஷ்ண கோயிலுக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீடுகள்லாம் குட்டி குட்டியாக பக்கமாக தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த முறை கண்டிப்பாக கிரீன் அட்வென்ச்சர் டீம் எல்லாருமே ஃப்ளைட்டில் வரக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு டீமை டெவலப் பண்ணுங்கள். வேறு மேட்ச் வர்ற கமிஷன், அதாவது சொல்ல போனால் ஒரு நாள் சீலிங் அடித்தா அந்த காசில் ஃப்ளைட்டில் வந்துட்டு போகலாம். பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க குட்டி குட்டி எவ்வளவு தெரியுது பாருங்கள். இது ஒரு ஏரியா, பெங்களூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஏகப்பட்ட வீடு இருக்குது. புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பங்களாக்களும் அப்பார்ட்மெண்ட்டுமாக நிறைஞ்ச ஏரியாவில். அதுக்கு மேலே பயணிச்சுட்டு இருக்க ரோடு வந்துருச்சு. பஸ்ஸு காரில் போயிட்டுருக்கு. பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். விமானம் வந்து பெங்களூர் கிட்ட வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னொரு 5 நிமிட பயணத்தில் பெங்களூர் ஏர்போர்ட் வந்துடுவோம். கீழே இறங்கிட்டுருக்கு, மேலே கீழே இறங்கிட்டுருக்கு. இப்போ அந்த கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் தெரியும்.
மேலே மேகத்துக்குள்ளே போயிருந்தோம். இப்போ அப்படியே கீழே கொஞ்சமாக வந்து கீழே பூமியில் வீடுகள்லாம் தெரியறதுக்கு ஆரம்பிக்கு. ஒரு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம். 52 நிமிட பயணம் சேலத்தில் ஆரம்பித்து பெங்களூர் வர்றதுக்கு ஒரு 50 நிமிஷம் ஆகிருக்கு. இன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2:20க்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு 2 மணிக்கு எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ இன்னும் சுருக்கமாக சொன்னால் ஒரு 30 நிமிஷத்தில் பயணம் இது வரைக்கும் ஆகிருக்கு. ஃப்ளைட் எடுத்தது 2 மணிக்கு, இப்போ 2:25 கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். ஒரு 40 நிமிஷம் பயணத்தில் நம்ம பெங்களூர். ட்ரெயினில் வர்றாப்புல இருந்தாவோ பஸ்ஸில் வர்றாப்புல இருந்தாவோ ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். அதை ஒரு 40 நிமிஷத்தில் நம்ம விமானத்து மூலிமா வந்து சேர்ந்துடலாம். தொழிலதிபர்கள் பணக்காரரெல்லாம் எதுக்காக இந்த விமானத்தை எடுக்கிறாங்கன்னா நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக, அந்த நேரத்தை பயன்படுத்தி அதில் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த விமான பயணத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. நம்மளும் வருமானம் அதிகப்படுத்துறதுக்காகவும் தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி நேரத்தை மிச்சப்படுத்த தெரியணும். வாய்ப்பை பயன்படுத்திய வெண்ணட்டின் நண்பர்கள் அருணகிரி, ரமேஷ் ராஜேந்திரன், ஸ்ரீதரன், ராஜதுரை, செங்கோடன் மற்றும் எனர்ஜி டீம் கோபாலகிருஷ்ணன் சார், செல்வராஜ் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அனைவரும் இதே மாதிரி எல்லாம் கலந்துக்கணும், ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள். நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். ஏர்போர்ட்லேருந்து அங்கே சாப்பிட்டு, அது மிகப்பெரிய ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. சேலத்தில் பார்த்தது சின்ன ஏர்போர்ட்டு. அங்கே நம்ம ஊர் பெங்களூர் பார்க்க போகிறது மிகப்பெரிய லெஜண்ட் ஏர்போர்ட். அங்கே 1 ஹவர் சுற்றி பார்த்துட்டு 4 மணிக்கு பஸ் வரும். இஸ்கான் டெம்பிள் கிருஷ்ண கோயிலுக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா கீழே வந்து வீடுகள்லாம் குட்டி குட்டியாக பக்கமாக தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த முறை கண்டிப்பாக க்ரீன் அட்வென்ச்சர் டீம் எல்லாருமே ஃப்ளைட்டில் வரக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு டீமை டெவலப் பண்ணுங்கள். வேறு மேட்ச் வர்ற கமிஷன், அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு நாள் சீலிங் அடித்தா அந்த காசில் ஃப்ளைட்டில் வந்துட்டு போகலாம். பாருங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க குட்டி குட்டி எவ்வளவு தெரியுது பாருங்கள். இது ஒரு ஏரியா பெங்களூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஏகப்பட்ட வீடு இருக்குது. புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பங்களாக்களும் அப்பார்ட்மெண்ட்டுமாக நிறைஞ்ச ஏரியாவில் அதுக்கு மேலே பயணிச்சுட்டு இருக்கிற ரோடு வந்துருச்சு. பஸ்ஸு காரெல்லாம் போயிட்டுருக்கு. பெங்களூர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்.